இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா இன்று வெளியாகியுள்ளது. இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்ன என்பதை பற்றியும், அடுத்ததாக உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் சரியாக இருக்கா இல்லைன்னு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். தற்போது வெளியான புதிய அறிவிப்பின்படி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் இறுதி வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 23 மதியம் 2:30 மணிக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் போய்ட்டு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்க நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பே ஓட்டர் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இந்த மாதிரி விவரங்கள் மற்றும் உங்களுடைய போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா election.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆனவர்களுக்கு வந்து எலக்டோரல் சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவர் சர்வீசஸ்னு இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எலக்டோரல் ரோல் சர்வீசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து சர்ச் யுவர் நேம் இன் எலக்டோரல் ரோல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு சர்ச் பை எபிக் நம்பர், சர்ச் பை டீட்டெயில்ஸ், சர்ச் பை மொபைல் நம்பர் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு சர்ச் பை எபிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நேம் என்னவோ செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஓட்டர் ஐடி நம்பர் தெரியலனா சர்ச் பை டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட நேம், ரிலேட்டிவ் நேம், நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைனா ஏஜ், இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர் என்னவோ ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, மேலே ஃபீமேல்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், கேப்சா கோட் அதெல்லாம் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இஷ்யூ ஆகும். அதுவும் இல்லைனா உங்கள் ஓட்டர் ஐடி கோடு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணி வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷோ ஆக ஆரம்பிக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கிறதால நான் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோடனே எபிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது உங்களோட நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம், கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளி, பார்ட் நம்பர், போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வியூ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருக்கும், ரிலேட்டிவ் நேம், அடுத்ததாக உங்களோட ஏஜ் என்னவோ ஏஜ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், எபிக் நம்பர், உங்களோட ஸ்டேட் நேம், பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்யூன்சி, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அசம்பிளி நேம், போலிங் ஸ்டேஷன், இந்த மாதிரி எல்லா அட்ரஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. பார்ட் சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஓட்டர் இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஓட்டர் இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி எல்லா அட்ரஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.